பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, ஆமாய்யா, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரிகளே, வருங்கால மாணவ செல்வங்களே, மாணவர்கள் மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே. முட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாக்க. ஒரு சின்ன வீடு கட்டலாம்னு பார்த்தேன். அப்படியா? அது கட்டதுக்கு கொத்த நாள் கிடைக்க மாட்டேன்ட்டாரு. சரி, முட்டை கட்டிக்கிட்டு இருப்போம். சரி, அப்படின்னு முட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்க வீடெல்லாம் கட்ட முடியல, முட்டையாவது கட்டுவோம்னு நினைக்கான். வீடு கட்ட வழி இல்லைன்னு முட்டு கட்டி உட்கார்ந்துருக்காங்க. கட்டட்டும் பரவாயில்ல. வீடு கட்ட ரூபாய் வச்சிருக்காரு, ஆனா கொத்த நாள் கையால் கிடைக்க மாட்டாங்க. அந்த பிள்ளை முகத்தை பாரு, பச்சை சட்டை. யாரு பெற்ற பிள்ளையோ அவன் தலையில மண்ணு, மூக்குல மண்ணு, கண்ணு எம முடியல மண்ணு, முகம் பூரா மண்ணுதான். வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, அதாவது என்னக்கா இந்த சாம்பவர் வடகரைமா நன்னகரத்திலே, இந்த நன்னகரத்தில் மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கருவையோடு கொலைவிருந்து வரக்கூடிய கொலைவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மண்ணா அருள்மிகு என் தாயாகப்பட்ட எல்லை முத்து மாரியம்மன் திருவாலயம் இந்த ஆலயம். ஆமா, திருவாலயம் இந்த ஆலயம். அப்பேற்பட்ட இந்த அம்மாளுடைய திருவாலயத்திலே, இந்த திருவாலயத்தில் இது இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்து புதன்கிழமை. அம்மா, இன்னைக்கு புதன்கிழமையா? அம்மா, நமக்கு புதன்கிழமை தான் பாத்துக்கோ. காலையில என்ன சாப்பிட்ட? காலையில என்னப்பா சாப்பிட்டோம் நம்ம ரெண்டு பேரும்? காலையில சாப்பிட்டது யாருக்கு ஞாபகம் இருக்கு? அதானே, காலையில சாப்பிட்டது யாபம் இல்லையா? எங்களுக்கு கிழமைய கட்டா யாபம் இருக்குமா அம்மா? வீட்டுக்காரமா ஞாபகம் இருக்கு? வீட்டுக்காரி ஞாபகம் இருக்கு, ஆனா அவ பேரு தான் ஞாபகம் இல்ல பாத்துக்கோ. அப்படியா? அதான பார்த்தேன். நீ காலையில சாப்பிட்டதே மறந்துட்டமுங்க. உனக்கு கல்யாணம் முடிச்சு கிட்டத்தட்ட 40 வருஷமாவது இருக்கும். அதனால அவளையாவது ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். அந்த ஞாபகம் இருக்கு, ஆனா பேரு ஊரு என்னங்கிறது ஞாபகம் இல்ல பாத்துக்கோ. அப்படி வேற இருக்கும். எந்த ஊருன்னு தெரியல, என்ன பேருன்னு தெரியல. சரிதான், பரவாயில்ல. அப்ப எந்த ஊர்னு கண்டுபிடிக்கணும். ஆமா, வீட்டுல போய் கேட்டுக்கிட்டு போன் போட்டு சொல்லுது என்ன. பரவாயில்ல. இன்னைக்கு என்னய்யா? பங்குனி மாதம் 3ஆம் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு சரி அம்மனுடைய ஆலயத்திலே இன்னைக்கு முதல் நாள் திங்கட்கிழமை. திங்கட்கிழமை இன்னைக்கா? கேட்க திங்கட்கிழமை ஊடால எங்க இடம் இருக்கு? ஊடால உட்கார நீங்க அப்பலே வந்திருந்தீங்கன்னா இடத்தை பிடிச்சிருக்கலாம். அதாவது அவளுக்கு ஊடால இருந்து பாக்கணும்னு ஆசையா இருக்கு. ஊடால இவ்வளவு கூட்டம் இருக்கு, எந்த பொம்பளை இடம் விடுவா? ஊடால இருந்து பாக்கணும் ஒரு ஆசை ஒரு பக்கம். பக்கத்துல குழந்தையா மாதிரி நாத்தன மாதிரி இருக்காங்க, அவங்க கூட இருந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல. அதுக்குதான் ஊடால இடம் பாக்காங்க பாத்துக்கோ. அதுக்குதான் அவளுக்கு அப்படி ஒரு ஆசை. அம்மா, அந்த இடம் கிடைச்சிருது இருந்துடா. அவ கிடைக்கலன்னு வை, இருக்க ஆளை போய் அடிச்சுடுவாவோ. ஆகையினாலே பங்குனி மாதம் 3ஆம் செவ்வாயை முன்னிட்டு இன்னைக்கு முதல் நாள் திங்கட்கிழமையை முன்னிட்டு அம்மனுடைய ஆலயத்திலே என்னன்னா ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் சரி நாமளுடைய வில்லிசைக்கு அட்வான்ஸ் கொடுத்து அன்போடு வரவழைத்து உள்ளார்கள். ஆமாய்யா, அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த சரி அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது என்னன்னா எந்த ஒரு ஆலயத்திலே